ஐயோ கண்ணம் ஐயோ கழுத்து கழுத்து இவளை என்ன நினைத்து பிரம்மன் படைத்தாக அண்ணா இவள் அழகோ அழகு இவள் நமக்காகவே படைக்கப்பட்டாள். இவள் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்துவிடக் கூடாது. உன்னுடைய பெயர் என்ன? பெருமானே, எனது பெயர் ஐயோ அழகண்ணா அழகு. அழகாக மைக்க போட்டு அழகில் நாங்கள் இருவரும் வழங்கிவிட்டோம். இனிமேல் நீ எங்கும் செல்லக்கூடாது. நீ எங்களுக்கே சொந்தமானவள். அண்ணா, மற்ற பெண்களை போல் இல்லாமல் இவளை பிரம்மன் பெண்ணையை உருட்டி திரட்டி செதுக்கியிருக்கிறான். அண்ணா, அந்த பிரம்மனுக்கு தக்க சன்மானம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக பெண்ணே, நாம் அந்த புறம் செல்வோம். சிம்மாசனம் காத்திருக்கிறது. வா என்னோடு பெண்ணே, அவன் வளர்ந்தவன் உனக்கு சரி வராது. என்னோடு வாழ்ந்தே அவனுடன் சென்றால் அவனை நீ இடுப்பில் வைத்துக் கொண்டுதான் செல்ல வேண்டும். செல்லாதே, மரம் மாறி வளர்ந்திருக்கிறான். என்னோடு வா. நான் உங்களுக்காகவே படைக்கப்பட்டவன்.
இருக்கிறார். நான் எதை கேட்டாலும் அவர் வாரி வாரி கொடுப்பார். ஒரு பெண்ணையா கொடுக்க மாட்டார். மாட்டேன் தம்பி. மாட்டியா? உனக்கு முன்னால் பிறந்தவன் நான் தான். அண்ணனுக்கு தானே முதல் மரியாதை. இவளை நான் வளர்ந்து கொள்கிறேன். பிறகு பிரம்மனை அழைத்து இவளை விட ஒரு அழகான ஒரு பெண்ணை படைத்து உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன். எப்படி? இல்லையா? நீ அந்த அழகை கட்டிக்கொள், நான் இவளை மணந்து கொள்கிறேன். முடியாது. எனக்கு தான் இல்லை, எனக்குத்தான் சொந்தம். எனக்கு தான் சொல்லுங்கள். எனக்கு தான் சொந்தம். சண்டையில் என் கைகளை வீசி விடுவீர்கள் போலேயே. முதலில் நான் யாருக்கு சொந்தம் என்று ஒரு முடிவு எடுத்து கொண்டு வாருங்கள். நான் இங்கேயே காத்துக் கொண்டிருக்கின்றேன். அவன் கறக்கிறான் மடையன். ஆள் வளர்ந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு வளரவில்லை. பெண்ணே, நான் இருக்கிறேன் உனக்கு. கரெக்டாக சொன்னீர்கள். நீங்களோ கருணேக மேகங்கள், அழகான கண்ணங்கள், என்ன ஒரு உதடு. ஐயோ, நான் உங்களையே திருமணம் செய்து பெண்ணே, யாரடா மூடன்? அண்ணன் மனைவியை கையை பிடித்து இழுக்கும் நீதான் மூடன். அவள் இனிமேல் தொட்டால் உன் கையை வெட்டி வீழ்த்து விடும். சரியாக சொன்னீர்கள். என்ன? இவளோ ஆறடி உயரம், என்ன ஒரு வாழ்வீச்சு. யாருக்கு நான் சொந்தம் என்று ஒரு முடிவுக்கு பாருங்கள். குடி என்ன? இப்போதே சொல்கிறேன். முடிவா? தம்பி என்றால் அவ்வளவு கேவலமாக பேசுவாயா? உன்னிடம் தான் வாள் இருக்கிறதா? ஏய், என்னிடம் வாள் இல்லையா? உன் வாள் மட்டும் தான் வெட்டுமா? என் வாள் வெட்டாதா? பெண்ணே, சற்று ஒதுங்கி இதோ ஒரு நொடியில் இவளை கொண்டு விளையாடி விட்டு வருகிறேன். அடே! சவுண்ட் கீபோர்டு ஓவரா போட்டு நான் போட்டு மூச்சு அண்ணா, இங்க ஓவரா போகுது. அங்க போய் உட்காந்து சவுண்ட் எடுத்து டைலாக் அடிப்படுது. பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். அதுல குறைச்சி வர வச்சிருக்கேன். தம்பி, நாம் தவறு செய்துவிட்டோம் தம்பி. ஆமா அண்ணா. காரணம் நம் கண்ணை மறைத்து விட்டது தம்பி. ஐயோ, இவள் தேவர்களால் அனுப்பப்பட்ட சதிகாரி. சாதிகாரி. சதி செய்து நம்மை அழித்து விட்டாள். இதோ தம்பி. காம எச்சையில் ஒருவருக்கு ஒருவர் வெட்டிக் கொண்டு என் மீதா பழி போடுகிறீர்கள். பொன்னாசை மண்ணாசை கொண்டவர்கள் கடைசியில் மாய்ந்துதான் போக வேண்டும். அந்த பிரம்மனால் படைக்கப்பட்டவர் தான் இந்த திலோத்தமை. அழிந்து போடுங்கள். எவ்வளவு பேர்